ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Realme 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து Realme 8 Pro அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம Realme 8 அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போங்க நம்ம Realme 8 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme 8ஓட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரீடிங் மெட்டீரியல்ஸ் குவிக் ஷாட் கைட்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா Realme 8 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எடுத்து சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாக் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனி பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா கிளாஸியாக இருக்குது. இங்கேயும் Realme 8 Pro மாதிரியே டேர் டு லீப்னு பெருசாக எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப்படின்னு பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் போகிற மாதிரி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா டாப் கார்னர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட் பேனல். இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.8% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைன் செல்ஃபி கேமரா தராங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.5 அப்பச்சரில் தராங்க. f2.45 அப்பச்சரில் தராங்க. செல்ஃபி கேமராவோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX471 சென்சார் தராங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்துருக்காங்க f1.79 அப்பச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா f2.25 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தராங்க f2.4 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் தராங்க f2.4 அப்பச்சரில். இந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்த்துருவோம். இங்கே பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. 30 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme இந்த அவங்களோட OS தான் தராங்க. Realme UOS. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G95க்கான ப்ராசர் தராங்க, கேமிங் ப்ராசர். இந்த ஃபோனோட ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ARM G76க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 4+128GB ஒன்று, 8+128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தராங்க. இந்த ஃபோனோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தரனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 177 கிராம் வெயிட் தராங்க. இந்த ஃபோனோட ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைலை பற்றி பார்த்துருவோம். 4+128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15000 சேல் பண்ணுறாங்க. 8+128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17000 சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓவராக வச்சுருக்காங்களா, இல்லை கம்மியாக வச்சுருக்காங்களா, இல்லை கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு. அதே மாதிரி இந்த ஃபோன் எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். Realme 8 Pro அன்பாக்சிங் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.